Hi, this is Chandra here. Welcome to our channel. Today நம்ம வீடியோவில் Tally Prime என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என் கஸ்டமரை எங்கெல்லாமே டீல் பண்ணுறாங்களோ ஸோ அதை வந்து கவுண்டர் சேல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோட்டல்ஸு, தியேட்டர்ஸு, மால்ஸு, ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து என்கேஜ் ஆகிறாங்களோ என் கஸ்டமர்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டராக பில் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க டேலியில். ஓகேங்களா? ஸோ அது வந்து கவுண்டர் சேல்ஸ் தான் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு தியேட்டர் ரன் பண்ணிருக்கீங்க, ஸோ எனி டைப் ஆஃப் இந்த மாதிரி ரெலவெண்ட்டான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் பில்லிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது வந்து டேலிலேயே பில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டேலி ப்ரீமியம்லேயே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து அந்த நம்ம வீடியோவில் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி பில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கம்பெனி ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், வியாஸ் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஹோட்டலில் வந்து எப்படி பில் பாஸ் பண்ணுவாங்க, பில்லு வந்து சின்ன பில் கொடுப்பாங்க இல்லைங்களா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ், அந்த பில்லு எப்படி டேலிலேருந்து எடுக்கிறது, ஸோ வந்து ஃபாஸ்டர் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வவுச்சர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வவுச்சர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வவுச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டில் வவுச்சர் டைப்புன்னு இருக்கும். அதில் போயிட்டு POS சேல்ஸ், POSன்றது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ், செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர்னு கேட்கும். இது வந்து சேல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஃபார் POS இன்வாய்ஸிங். ஸோ இந்த வவுச்சரை வந்து நீங்கள் POS இன்வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குது. எஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணிவிட்டு மெசேஜ் டு பிரிண்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வாய்ஸில் என்ன மெசேஜ் வரணும் அப்படின்றது. ஸோ இந்த இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அப்படின்னு கொடுத்துறேன். செகண்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா விசிட் அகைன். ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் டைட்டில் டு POS பிரிண்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்வாய்ஸோட டைட்டிலிங் வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வவுச்சர் டைப் ஒன் டைம் நம்ம கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ எப்படி வவுச்சர் பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ் போய்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலி ஆஸ் யூஷுவல் வவுச்சர்ஸ். ஸோ சேல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு F8 ப்ரெஸ் பண்ணுங்கள். F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா POS சேல்ஸ்னு கேட்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி நேம், இந்த பார்ட்டி நேம் ஆப்ஷன்லாம் நமக்கு இந்த மாதிரி வரும். வேண்டாம் அப்படின்னா ஒரு F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பையர் டீட்டெயில் வேணாலும் பையர் டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பாயிண்ட் ஆஃப் சேல்ஸில் மேக்ஸிமம் நீடே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு F12 கொடுத்துட்டு ஒன் டைம் ப்ரொவைட் பையர் நோ பார்ட்டி டீட்டெயில்ஸ் இன் POS. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் த குவான்டிட்டி டியூரிங் வவுச்சர் என்ட்ரி அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ வந்து குவான்டிட்டி வந்து ஃபிக்ஸடாக ஒன்று மட்டும் வரும் அப்படின்னா அதை நம்ம எஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நோ பண்ணிக்கலாம். குவான்டிட்டி மாறும் அப்படின்னா நம்ம வந்து நோ பண்ணிக்கலாம். வந்துட்டு கண்ட்ரோல் ஏ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லெஜர் கேட்குது. நான் ஃபுட் சேல்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ராடக்ட் ஒரு ஹோட்டலு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லின்னு ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இட்லி கிரியேட் பண்ணும்போது ஐட்டம் நேம் ஒன் டைம் கிரியேட் பண்ணிடணும். ஸோ இந்த அலைஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஷார்ட்கட். ஸோ இந்த ஷார்ட்கட் பில் பண்ணும்போது இட்லி அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்குறாருன்னா நம்ம ஒன் ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் நான் வந்து யூனிட் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரக்கு நம்ம இங்கே வந்து ஆல்டர் ஸ்டாண்டர்ட் ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இது எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா F12 இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ப்ரொவைட் இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸில் ப்ரொவைட் ஸ்டாண்டர்ட் பையிங் அண்ட் செல்லிங் ரேட், இந்த ஆப்ஷன் வந்து எஸ் பண்ணிக்கணும். எஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் இது எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் செல்லிங் காஸ்ட்டு ஸோ 1421 ஒரு இட்லி வந்து 15 rupees. ஓகேங்களா? அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ரேட் கொடுத்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் வந்து செட் ஆல்டர் GST கேட்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான GST நான் HSN வந்து 1234 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டேக்ஸ் 5% கொடுத்துருக்கேன். இது வந்து ஒன் டைம். ஓகேங்களா? ஒன் டைம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வேண்டாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கஸ்டமர் கேட்குறாரு, இப்போ வந்து நம்மக்கிட்ட வராரு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி ஒரு 15 ரூபா ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்துச்சுங்களா, 150 மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோசை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த ஐட்டம் இல்லை, நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். தோசை. ஸோ ஷார்ட்கட் வந்து டி நான் கொடுத்துறேன். டினா ஈஸியாக எனக்கு தெரிஞ்சிடும். பில்லிங்கில் டீன் கொடுத்துக்கலாம். யூனிட்ஸ் வந்து நம்பர். ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ரேட்டு ஒரு தோசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா. என்டர். இதுக்கு வந்து டேக்ஸ் அதே மாதிரி. இது குரூப்புக்கு வேணுனாலும் குரூப்புக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி 5%. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 5 தோசை வாங்குறாங்க கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக 150 எடுத்துக்கும். சரிங்களா?
இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்லாம் நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். இதில் வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி 10 நம்பர், ரேட் 15 ரூபா, இது 5 நம்பர். அதுக்கப்புறம் டேக்ஸ் சிஜிஎஸ்டி, ஓகே சாரி, சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி டேக்ஸ் கொடுத்தோம்னா டேக்ஸ் அழகாக பிக் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல அப்படின்னா சிங்கிள் மோட் பேமெண்ட் கேஷ் மட்டும் கொடுக்குறாங்கன்னா இங்கே சிங்கிள் பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலேயே உங்களுக்கு சொல்லிவிடும். கேஷ் அப்படின்னா கேஷுங்கிற லெஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ கொடுக்கணும், 315 ரூபா தரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 350 ருபீஸ் தராரு அப்படின்னா பேலன்ஸ் நம்ம எவ்வளோ தரணும் அப்படின்றத நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். கேஷ் வந்து 315 ரூபா டோட்டல் பில் அமௌண்ட்டு. கேஷ் ஸ்டாண்டர்ட் அவர் 350 ரூபா கொடுத்தாரு, பேலன்ஸ் வந்து 35 ரூபா நம்ம தரணும். ஸோ அதை சேவ் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ல கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது எஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு தனியாக வந்து POS தெர்மல் பிரிண்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ தெர்மல் பிரிண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரோலில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன், நம்ம கம்பெனி நேமு, கம்பெனியோட அட்ரஸு, ஜிஎஸ்டி நம்பரு, ஸோ பில் நம்பரு, அப்புறம் வந்து டைமிங் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன ப்ராடக்ட், அதோட ஹெச்எஸ்என்னு, எவ்வளோ குவான்டிட்டி, ரேட் எவ்வளோ, டேக்ஸு, அதுக்கப்புறம் கேஷ் எவ்வளோ, பில்லிங் எவ்வளோ, கேஷ் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ கொடுத்தாங்க, பேலன்ஸ் எவ்வளோ. ஸோ நம்ம அந்த மெசேஜ் கொடுத்தோம் இல்லைங்களா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் விசிட் அகெயின். ஸோ அந்த என்ன மெசேஜ் வேணுமோ அதை நம்ம கொடுத்தோம்னா பில்லில் வந்துடும். ஸோ இது வந்து ரோலில் ஈஸியாக பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு POS இன்வாய்ஸ் டேலி பிரைம்லேருந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. இது வந்து சிங்கிள் மோட் பேமெண்ட்டு. மல்டி மோட் பேமெண்ட் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஒரு கஸ்டமர் வராரு, இப்போ வந்து இட்லி ஒரு பல்க் ஆர்டர் கேட்குறாரு, ஒரு 100 இட்லிஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தோசை டி அப்படின்னு கொடுத்தாலே போதும், அது ஒரு 100 தோசை வேணும். ஸோ இப்போ இது அமௌண்ட் வந்துருச்சிங்களா. ஸோ இப்போ வந்து டேக்ஸ் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நமக்கு வந்து கார்டில் பே பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த மல்டி மோட் பேமெண்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு கிஃப்ட் வவுச்சர் இருந்தால் இங்கே கிஃப்ட் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுனா நம்ம இந்த இடத்துல அந்த மெஷினை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளோட மெஷின் செலக்ட் பண்ணோம்னா ஸோ அவங்களோட கார்டு நம்பர் வேணும்னா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேளை வந்து அவங்க வந்து கார்டு இல்லை, ஓகேங்களா, ஸோ செக்காக தராங்கன்னா எந்த பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கேஷ் அப்படின்னா கேஷிங் கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா 472.5. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்டில் ஸ்வைப் பண்ணுறாங்கன்னா கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். போட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணோம்னா முடிஞ்சுது. ஸோ இது வந்து கார்டு ஸ்வைப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ பில்லிங்கும் இமீடியட்டாக நடந்துடும். ஸோ இதை வந்து என்டர் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதில் எவ்வளோ காப்பி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், 2, 3, 4 எவ்வளோனாலும் சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா CR/DR கார்டு அப்படின்னா கிரெடிட் கார்டு, கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு. ஓகேங்களா. ஸோ அதுதான் மீன் பண்ணுது. இது வந்து உங்களுக்கு மல்டி மோடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக இன்னுமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வவுச்சர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வவுச்சர் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்டரில் போயிட்டு கேட்வே ஆஃப் டெலியில் வவுச்சர் டைப்பு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா. வவுச்சர் டைப்பில் ஆல்டரில் வவுச்சர் டைப்பில் POS சேல்ஸ் என்டர் பண்ணோம்னா இந்த இடத்துல நேம் ஆஃப் கிளாஸ்ன்னு கேட்குது இல்லைங்களா. POS சேல்ஸ்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதில் எதெல்லாம் வரணும், கிஃப்ட் வவுச்சர் வரணும். கிஃப்ட் வவுச்சருக்கு என்ன லெஜர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பேமெண்ட்டுக்கு இந்த பேங்க் நம்மளுக்கு எங்கே இருக்கோ அந்த பேங்க்கு. அதே மாதிரி செக்னா செக்கு, கேஷுக்கு கேஷ் லெஜர். ஸோ இந்த இடத்துல எந்த லெஜரில் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் விழுகணும், சேல் வேல்யூ, இப்போ ஃபுட் சேல்ஸ் அப்படிங்கிறதுல அப்புறம் டேக்ஸ் இருக்குது அப்படின்னா டேக்ஸு SGST. ஸோ இந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பில் பண்ணுறோம் எப்படின்னு காட்டுறேன். வவுச்சர்ஸில் F8 POS சேல்ஸு, POS சேல்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் நேம் ஆஃப் ஐட்டம்னு கேட்கும். ஸோ இப்போ வந்து இட்லி 1 ப்ரெஸ் பண்ணால் போதும், 100 இட்லி. அடுத்து வந்து தோசைங்கிறாரு D ப்ரெஸ் பண்ணால் போதும், அது ஒரு 100 தோசை வந்துருச்சுங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மீல் ஏதாவது வேணும்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மீல் எம்னா கொடுத்துட்றேன் ஷார்ட்கட்டு. ஓகேங்களா. அதுக்கு ரேட் வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு மீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 150 ருபீஸு நான் கொடுத்துட்றேன். இதுக்கு டேக்ஸ் வேணால் டேக்ஸ் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐட்டம் கிரியேஷன்லாம் ஒன் டைம் தான், ஒரு டைம் கிரியேட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நான் வந்து ரேட் எல்லாமே செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மீல் எம் ஸோ 50 மீல் போட்டோம் அப்படின்னா அழகாக வந்துருச்சுங்களா. 12,000 ப்ளஸ் GST வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கேட்குது கிஃப்ட் வவுச்சர்னா கிஃப்ட் வவுச்சர். இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கலாம், இல்லைனா வவுச்சர் கிளாஸில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கார்டு மூலமானா கார்டு மூலமாக இல்லைனா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு கேஷை தராங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12,600. ஓகேங்களா. பார்ஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் தராங்க, ஒரு 6,000 கேஷ் தராங்க. சரி, இப்போ வந்து SB கார்டு ஸ்வைப் பண்ணுறாங்க, அதில் வந்து 6,000 ஸ்வைப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 6,600 கேஷாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 7,000 கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம கேஷ் அவங்களுக்கு 400 ருபீஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா.
ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயில் இங்கே சொல்லிடுது இல்லைங்களா. ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் 6000 வந்துச்சு, கேஷ் வந்து 6600 தரணும் அவங்க, 7000 தந்தாங்க, 400 பேலன்ஸு, மொத்தம் பில்லோட வேல்யூ 12600 அப்படின்னு சொல்லுது. ஸோ இதிலே வந்து மல்டி காப்பீஸ் வேணும்னாலுமே நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் காப்பீஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக எவ்வளோ காப்பீஸ் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து பிரிண்ட் கொடுக்கும்போது 2 காப்பி வேணா 2 காப்பி, 3 காப்பி வேணாலும் 3 காப்பி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து POS பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் நடக்கிற இடத்துலையுமே நம்ம டேலி பிரைமை வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் பில்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேமா, இது வந்து உங்களுக்கு சிங்கிள் சொல்யூஷனாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸும் வந்து கிரியேட் ஆகிடும், ஸ்டாக்கும் மெயின்டைன் ஆகிடும், எல்லாமே வித்தின் ஒரே ஒரு என்ட்ரியில் எல்லாமே நடந்துடும். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. ஸோ இதோட ரெஜிஸ்டர் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் வந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதில் POS ரெஜிஸ்டர் இருக்கு இல்லைங்களா. இந்த POS ரெஜிஸ்டர் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கிளியராக சொல்லும். ஸோ வந்து எவ்வளோ சேல் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதில் கிஃப்ட் வவுச்சர் மூலமாக எவ்வளோ சேலு, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சேல் எவ்வளோ, அதில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, கேஷ் மூலமாக எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து டெய்லி டே க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் ஈஸியாக பார்த்துடலாம். அதுலேயே ப்ராஃபிட் வேணுன்னா ஷோ ப்ராஃபிட் கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ சேஞ்ச் வியூ கொடுத்தீங்கன்னா காலம்னர் வேணாலும் காலம்னர் நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிடும். ஸோ டோட்டல் சேல் எவ்வளோ, அதில் வந்து ஃபுட் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, அதில் CGST SGST எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இங்கே தெரிஞ்சிடும். ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா 10,725 மூலமாக வந்திருக்கு, கேஷ் வந்து 6915 வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போதோ கேஷ் கவுண்டரை செக் பண்ணும்போதோ இந்த ஃபிகர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா டேலி. ஓகேங்களா. ஈஸியாக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்கும் வந்து நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை நம்ம இதெல்லாம் சேல் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்கில் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் ஸ்டாக்கே இன்வென்ட்ரி வைக்கல, இன்வைட் வைக்கல, அதனால் உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக காட்டுது. ஸோ அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் டெய்லி பேசிஸில் வந்து எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டெய்லி வந்து எவ்வளோ சேல் நடந்திருக்கு, இப்போ வந்து வீக்கெண்ட்ஸில் எவ்வளோ சேல் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எவரேஜாக வந்து வீக் டேஸில் எவ்வளோ நடக்குது, வீக்கெண்ட்ஸில் எவ்வளோ சேல் நடக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டாக் சம்மரி மூலமாக ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஹோட்டல்ஸு பேக்கரிஸு ஏதாவது ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து POS சேல் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும், டேலிலேருந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் சொன்னது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இன்கேஸ் எனி கொரிஸ் ஆர் டவுட்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.